வணக்கம் நமச்சிவாய. இன்றைக்கு கதைகள் நிகழ்ச்சியில் என்ன கதை பார்ப்போமா? மனிதர்கள் போடுகின்ற வேஷங்கள் எல்லாம் நம்பி பல பேர் மதிமயங்கி நம்பிடுறாங்க. அப்படி நம்பி சோரம் போன ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். அவர் தன்னைத்தானே மௌன குரு சொல்லிட்டார். ஒரு மனிதர். அவருக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க. இவர் யார் எதுக்கிட்டாலும் வாய் திறக்க மாட்டார். சிஷ்யர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு நாள் அவங்க சிஷ்யர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து குருவை வணங்குறாரு. வணங்கிட்டு நான் உங்களை கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறாரு. யாருமே இல்லையே, சிஷ்யர்லாம் போயிட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு அந்த துறவி குரு. அவங்க கேட்குறாங்க, குருவே, புத்தர்னா என்ன? புத்தரா? வேறடா இது புத்தரில் கேட்குறாங்க அப்படின்னு நிற்கிறாரு. தெரியல, ஆனால் சொல்லலை. அவருக்கு ஏதோ வந்தவருக்கு புரிஞ்சா போல் அடுத்த கேள்வி, தர்மம்னா என்ன? தர்மமா? வானத்துக்கும் பூமிக்கும் பார்க்குறாரு, பேசாமல் இருக்கார். அதையும் புரிஞ்ச மாதிரி அடுத்த கேள்வி, தியானம்னா என்ன? உடனே இவர் கண்ணை மூடி, நம்ம கெட்டியாக கண்ணை மூடிடுவோம், அப்போ வந்தவங்க போயிடுவாங்க அப்படின்னு கண்ணை மூடுறாரு. அதுலேயும் புரிஞ்ச மாதிரி, குருவே, ஆசீர்வாதம்னா என்ன? உடனே ஒரு 2 கையும் விரிச்சு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறார். அவங்க உடனே சந்தோஷமாக போயிட்டாங்க. போனவங்க வழியில் வந்து சிஷ்யர்களை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, போனவர், உங்கள் குரு ரொம்ப பெரிய ஞானி, நான் கேட்டேன் புத்தர்னா என்னன்னு. அவர் இங்கேயும் அங்கேயும் பார்த்தார். அவரை வெளியில் தேடாதீங்க, புத்தர் நம்ம மனதிலேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. தர்மம்னா என்னன்னு கேட்டேன். வானத்துக்கும் பூமிக்கும் பார்த்தார். அது வந்து பாகுபாடு இல்லாத ஒன்று தான், அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒன்று தான் தர்மம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டேன் தெரியுமா? நான் அவரை தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்மூடி அதை உள்ளுக்குள் நாம் தியானம் பண்ண வேண்டும். கண்மூடி அதுக்குள்ளே காணுகின்ற காட்சிகள் தான் தியானம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன கேட்டேன்? நான் ஆசீர்வாதம்னா என்ன கேட்டேன். அவர் சொல்கிறாரு, கைகளை விரித்து என்றும் இல்லை, நீங்கள் நன்றாக இருக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஞானி. இந்த சிஷ்யர்கள் ஓடி வராங்க. குருவே வணக்கம்ன்றாங்க. எங்கடா போய் தொலைச்சிங்க? எவனோ ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டான், நானும் இப்படி சமாளிச்சிட்டேன், இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னார் குரு. நல்லா இருக்கா கதை? மனிதர்கள் கூட சில பேர் சில விஷயங்கள்லாம் செய்யும்போது நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க பெரிய ஞானி, அவங்க பெரிய குருன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு செய்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதே அவர் செய்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.